ஓம் தத் சத்து. எல்லோருக்கும் நமஸ்காரம். சிதந்திய ஸ்தோத்திரத்தை நாம் அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். அதில் 4வது சிதந்திய ஸ்தோத்திரத்தினுடைய அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கான அர்த்தங்களை இந்த பதிவில் நம்ம அனுபவிப்போம். முதல் ஸ்லோகம், ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே வாசுதேவாய சாந்தானந்த சிதாத்மனே. ஜிதம் தே புண்டரீகாட்ச, தாமரை போன்ற அழகான கண்களை கொண்டவனே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும். நமஸ்தே, உமக்கு நமஸ்காரம். விஸ்வபாவனா, இந்த உலகத்திற்கெல்லாம் எண்ணமாக விளங்குபவரே, நமஸ்தே, உமக்கு நமஸ்காரம். வாசுதேவாய, வசுதேவரின் பிள்ளையானவரே, உமக்கு நமஸ்காரம். சாந்த, சாந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அனந்த, எண்ணிலடங்காத உருவாக இருக்கக்கூடியவர். சித் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரே. இப்போ இந்த இடத்துல 3 விதமான ரூபத்தை காண்பிக்கிறார். ஒன்று சாந்த, அனந்த, சித்து ஸ்வரூபம் அப்படின்னு 3 ஸ்வரூபங்கள். அப்படி 3 விதமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் பரவாசுதேவன். பரவாசுதேவனுக்கு சாந்த, அனந்த, சித்து அப்படின்னு சொல்லக்கூடியதான 3 நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை தான் இங்கே காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே, உமக்கு நமஸ்காரம். 2வது ஸ்லோகம், அத்தியக்ஷாய ஸ்வதந்திராய நிரபேக்ஷாய சாசத்தே அச்சுதாயாவிகாராய தேஜசாம் நிதையே நமஹ. இங்கே பெருமாளுக்கு ஒரு 7 விதமான விசேஷமான நாமாவளிகளை காண்பிக்கிறார். அத்தியக்ஷாய அப்படின்னு சொன்னா, அத்தியக்ஷா அப்படின்னு சொன்னா எல்லோரையும் ஆட்சி பண்ணக்கூடியவர், அதாவது அரசாளக்கூடியவர், கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்வதந்திராய, ஆனா இவர் யாராலேயும் ஆளுமை பண்ணப்பட மாட்டார். இவர் அத்தியக்ஷனா இருந்து எல்லோரையும் ஆழ்வார். ஆனா இவர் சுதந்திரன், யாராலையும் ஆளப்பட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். இவர் ஆல்வேஸ் ஃப்ரீ. அப்புறம் நிரபேக்ஷாய, அபேட்சை. அபேட்சைன்னு சொன்னா ஆசை, விருப்பம். இவருக்கு எந்த விதமான ஆசைகளும் இதுவும் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இந்த நிரபேக்ஷாய அப்படிங்கிறதுக்கே பெரியவா என்ன அர்த்தம் பண்றான்னா, யார் யாரெல்லாம் என்னென்ன இச்சைகளோட ஆசைகளோட வராளோ அந்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவர், அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுபவர் அப்படின்னு அர்த்தம் பண்றது உண்டு. அப்புறம் சாசத்தே அப்படின்னு சொன்னா ஆள்பவர், எல்லோர் மனசுக்குள்ளேயும் இருந்துட்டு அவர்களை ஆட்சி பண்ணுபவர், வழிநடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அச்சுதாய, அச்சுதன்னு சொன்னா தன்னுடைய பக்தர்களை காப்பவன் அப்படின்னு அர்த்தம். அவிகாராய, எந்த விதமான விகாரமும் இல்லாதவர், அதாவது உருமாற்றம் அப்படிங்கிறதே இல்லாதவர், எப்பொழுதும் ஒரே சுரூபத்தில் இருக்கக்கூடியவர். அதே மாதிரி தேஜசாம் நிதையே நமஹா. தேஜஸ், அதாவது ஒளிகளினுடைய ஒரு கூட்டம், ஒளிகள் பிரகாசத்தினுடைய ஒரு கூட்டமாக விளங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு நான் நமஸ்காரங்களை பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். 3வது ஸ்லோகம், பிரதான புருஷேஷாய நமஸ்தே புருஷோத்தம கிளேஷ கர்மாத்ய சம்ஸ்பிருஷ்ட பூர்ண ஷாட்குண்ய மூர்த்தையே. பிரதான புருஷேஷாய, எல்லா விதமான புருஷர்கள்லேயும் பிரதானமாக இருக்கக்கூடியவர் இவர்தான். அதே மாதிரி ஈசன், தலைவனும் இவர்தான். அப்பேற்பட்ட அந்த புருஷோத்தமனான பெருமாளுக்கு நமஸ்காரங்கள். அதே மாதிரி இந்த பெருமாள் கிளேஷ கர்மாதி அசம்ஸ்பிருஷ்டா. கிளேஷ கர்மம், கிளேஷ கர்மம்னு சொன்னா தீய செயல்கள். தீய செயல்கள் எல்லாம் யார் யார் பண்றாளோ அவளாலே அடையப்பட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெருமாளை அடையணும்னா நம்ம நல்ல கர்மாக்களை பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி பூர்ண ஷாட்குண்ய மூர்த்தையே, 6 விதமான குணங்களும் ஒருங்கே படைத்தவர். எல்லா விதமான அந்த 6 குணங்களும் ஒன்னாக முழுமையாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள். அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறார். 4வது ஸ்லோகம், திரிபிர் ஞான பலைஸ்வரிய வீரசக்தி அந்தராத்மனே திரியுகாய நமஸ்தேஸ்து நமஸ்தே சதுராத்மனே. திரிபிகி, திரிபிகி அப்படின்னு சொன்னா 3, அதாவது சிருஷ்டிகர்த்தா, அப்புறம் ஸ்திதிகர்த்தா, லயகர்த்தா அப்படின்னு. சிருஷ்டின்னா எல்லாத்தையும் ஜகத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஸ்திதி அப்படின்னா அதை காப்பாத்துறது, ரட்சிக்கிறது. அப்புறம் லயகர்த்தா அப்படின்னா தன்னுள்ள எல்லாத்தையும் திரும்ப லயிச்சுக்கிறது, அதாவது பிரளயத்தை உண்டு பண்ணி அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணி தனக்குள்ளே எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. இப்படி 3 விதமான ஸ்வரூபங்களை எடுக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, அந்தராத்மா ஸ்வரூபமாக 6 விதமான குணங்களோடு திரியுகாய. திரியுகாய அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 3 யுகம்ங்கிற அர்த்தம் இல்லை, 3 2 அப்படின்னு அர்த்தம். 3 2 6 அப்படின்னு. அப்போ இந்த 3 2 6 குணங்களை ஒருங்கே படைத்தவர். ஏன்னா முதல் வரியில சொல்றா இல்லையா, ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜா அப்படின்னு. அந்த குணங்களைத்தான் 3 2 6 அப்படின்னு இங்க திரியுகாய அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட 3 2 6 குணங்களை ஒருங்கே படைத்தவரும் சதுராத்மனே, அந்த பெருமாளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு. இந்த சதுராத்மனே அப்படின்னு சொன்னா பெருமாள் 4 விதமான
அவதாரங்கள் பண்றாரு இல்லையா, அதாவது வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யுன்ன அனிருத்தன், அதைத்தான் சதுராத்மனே அப்படின்னு காண்பிக்கிறான். அதே மாதிரி 5வது ஸ்லோகம், சதுஹு பஞ்ச நவவியூக தசத்வாதச மூர்த்தையே அநேக மூர்த்தையே துப்பியம் அமூர்த்தாயைக மூர்த்தையே. சதுஹு 4 விதமான அவதாரங்கள். இப்பதான் சொன்னோம் போன ஸ்லோகத்துல, 4வது ஸ்லோகத்துல. அதாவது வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யுன்ன அனிருத்த அப்படின்னு 4 விதமான அவதாரங்கள். பஞ்ச அப்படின்னு சொன்னா 5 விதமான அவதாரங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. அதையெல்லாம் ஏற்கனவே கூட நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம 2வது ஜிதந்தில நம்ம காண்பிச்சிருப்போம் 5 அவதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. அந்த மாதிரி 5 அவதாரங்கள் எடுக்கக்கூடியவர். நவ அப்படிங்கிறச்ச, அதாவது இந்த பரவாசுதேவனோட சேர்த்து அது 5 வந்துடும். அதுக்கப்புறம் நவ அப்படின்னு சொன்னா இந்த 4யும் 5யும் சேர்க்கறது நவ அப்படின்னு வரும். அப்புறம் தச அப்படின்னா அவதாரங்கள். துவாதசன்னு சொன்னா கேசவாதி அவதாரங்கள். இப்படி அவதாரங்களை எடுக்கக்கூடியவர். அநேக மூர்த்தையே, பலவிதமான மூர்த்தி ஸ்வரூபத்தை, அதாவது அவதாரங்களை பண்ணுபவரே. துப்பியம் உமக்கு அமூர்த்தாயி, எந்த விதமான அவதாரங்களையும் பண்ணாதவரே. ஏகமூர்த்தையே, ஒரே ஒரு அவதாரத்தை பண்ணுபவரே அப்படின்னு. அதாவது பெருமாளுக்கு பல ஸ்டேட்ஸில் பலவிதமான, அதாவது பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான அவதார கட்டங்கள் இருக்கும். சில சமயத்தில் பார்த்தா அநேக அவதாரங்கள் பண்ண வேண்டியிருக்கும். சில சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு அவதாரம் பண்ண வேண்டியிருக்கும். சில சந்தர்ப்பத்தில் அவதாரமே தேவை இருக்காது. அப்படியே அவர் பாட்டுக்கு இருக்கிற எந்த விதமான ஸ்வரூபமும் இல்லாமல் அமூர்த்தியாக இருப்பார். அதாவது மூர்த்தியே இல்லாமல் இருப்பார். அப்படியெல்லாம் வரும். அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு உச்சிதமாக அந்தந்த நாமாக்களை அப்பப்போ சொல்றது உண்டு. அதைத்தான் இந்த இடத்துல காமிக்கிறா. இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறச்சு தான் நமக்கு என்ன, இது பல மூர்த்தி இருக்குன்னு சொல்றா, ஒரே ஒரு மூர்த்திங்கிறா, மூர்த்தி ஸ்வரூபமே இல்லாதவருங்கிறா, என்ன இது குழப்பறது அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஒரு யுகத்துல ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு அவதாரங்கள், ஒரு 10 அவதாரங்களோ 5 அவதாரங்களோ தேவைப்படும். 24 அவதாரங்கள் பெருமாளுக்கு உண்டு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தேவைப்படுறச்சா அதெல்லாம் எடுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் இங்க அர்த்தம். அடுத்தது 6வது ஸ்லோகம். நாராயண நமஸ்தேஸ்து புண்டரீகாய தேக்ஷண சுப்ரூ லலாட்ட சுனச சுஸ்மிதாதர பல்லவ. நாராயணா, உமக்கு நமஸ்காரம். நீர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா, புண்டரீகாய தேக்ஷணா, அன்று மலர்ந்த தாமரை பூ போல அழகாக கண்களை கொண்டவர். அப்புறம் சுப்ரூ லலாட்ட, அழகான புருவத்தை கொண்டவர், நெற்றியை கொண்டவர். லலாட்டம்னா நெற்றி, ப்ரூஹு அப்படின்னு சொன்னா புருவம், அதாவது புருவத்தோடு சேர்ந்து கூடியதான அழகான நெற்றியை கொண்டவர். சுனச, அழகான மூக்கை கொண்டவர். சுஸ்மித அதர பல்லவ, சுஸ்மித அப்படியே புன்முறுவல் பூத்த, அன்று மலர்ந்த அந்த பூ மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய அதரம், உம்முடைய உதடுகள், அப்பேற்பட்ட அழகான உதடுகளை கொண்டவர் நீர் அப்படின்னு சொல்லி 6வது ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். 7வது ஸ்லோகம், பீன விருத்தாயத புஜ ஸ்ரீவத்ஸ கிருத லக்ஷண தனுமத்திய விஷாலாட்ச பத்மநாப நமோஸ்துதே. பீன விருத்தாயத புஜம் அப்படின்னா, பீனம்னா நல்லா பருத்தது, நல்ல இந்த புஜ பல பராக்கிரமம்லாம் சொல்லுவோம் இல்லையா, நல்லா இந்த கை இதழ் சதை பிடிப்போடு இருக்கிறது. அப்போ விருத்தாயத்தம் அப்படின்னு சொன்னால் முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கிறது. பீனம்னா பருத்தது, விருத்தாயத்தம் அப்படின்னா நீண்டது. புஜம் தோள்களை கொண்டவர். அப்புறம் ஸ்ரீவத்ஸ கிருத லக்ஷண, அதே மாதிரி அதில் ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதான லக்ஷணங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்ட மார்பை கொண்டவர். அப்புறம் தனுமத்தியம், நல்ல இடுப்பு பகுதியெல்லாம் கொண்டவர். இடுப்பு பகுதி மத்தியா அப்படின்னு சொன்னால் மத்தியம், இடுப்பு பகுதி ரொம்ப அழகாக சிரித்திருக்கக்கூடியவர். விஷாலாட்சகா, ரொம்ப அழகான நீண்ட பெரியவாய கண்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி பெரிய கண்களை கொண்டவர். பத்மநாப நமோஸ்துதே, நடு வயிற்றுல அந்த கொப்புள்ள தாமரையை மலர்ந்து அந்த தாமரையில பிரம்மனை கொண்டவரான அந்த பெருமாளே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். விலாச விக்ரமாக்ராந்த திரைலோக்கிய சரணாம்புஜ நமஸ்தே பீத வசன ஸ்புரன் மகர குண்டல. விலாச விக்ரமாக்ராந்த, விலாசம் அப்படின்னு சொன்னா அது பறந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னது விக்ரமாக்ராந்த, விக்ரமம்னா வெற்றி, ஆக்ராந்தம்னா அப்படி பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 3 உலகங்களையுமே, திரைலோக்கியம் 3 உலகங்களையுமே சரணாம்புஜ தாமரை போன்ற அழகான பாதத்தினாலே வெற்றி கொண்டு அதை எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அந்த அழகான தாமரை போன்ற கால்கள் அப்படின்னு இங்கே கால்களை காண்பிக்கிறார். நமஸ்தே பீத்தவசன, மஞ்சள் நிறத்திலே பட்டாடையை உடித்து கொண்டிருக்க கூடியவரே. ஸ்புரன் மகர குண்டல,
மகரம் அப்படின்னு சொன்னா மீன். மீன் போன்ற அழகான குண்டலங்களை காதில் போட்டு இருக்கக்கூடியவரே, அதன் மூலமாக ஒளிர்பவரே, அதாவது ஒளிரக்கூடிய மீன் போன்ற வடிவில் இருக்கக்கூடியதான குண்டலங்களை காதிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவரே, உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு 8வது ஸ்லோகம். ஸ்புரத் கிரீட கேயூர ஹார கௌஸ்துப பூஷண பஞ்சாயுத நமஸ்தேஸ்து நமஸ்தே பாஞ்சகாலிக. ஸ்புரத் அப்படின்னா ஒளிர்றது, கிரீட்டம் ஒளிரக்கூடிய கிரீடத்தை தலையில் தரித்து கொண்டிருக்கக்கூடியவர். கேயூர ஹாரம், கேயூரம்னா தோல் வளை அப்படின்னு சொல்லுவோம், தோளில் போட்டுக்கக்கூடியதான ஒரு ஆபரண விசேஷம். அதுக்கப்புறம் ஹாரம், கழுத்தில் போடக்கூடியதான ஒரு மாலை. கௌஸ்துபம் அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு விசேஷமாக சமுத்திரத்தை கடையும் பொழுது கிடைக்கப்பெற்ற அந்த கௌஸ்துபம் அப்படிங்கிற அந்த மணியை போட்டு இருக்கக்கூடியவர். பூஷணம், இந்த மாதிரியான ஆபரணங்களினாலே அலங்கரிக்கப்பட்டவர். பஞ்சாயுத நமஸ்தேஸ்து, 5 விதமான ஆயுதங்களை, சங்க சக்கர கதா பத்மம் கட்கம் இப்படின்னு 5 ஆயுதங்களை வச்சுருக்கக்கூடியவர். சில இடங்கள்ல இந்த பஞ்சாயுதம் மாறும். அப்பேற்பட்ட அந்த பெருமாளே உமக்கு நமஸ்காரம். நீர் பஞ்சகாலிக்க, 5 காலங்களிலே எப்பொழுதும் நித்தியசூரிகளினாலே நமஸ்காரம் பண்ணப்படக்கூடியவர். பஞ்சகாலிக்கம்னா 5 காலங்கள். அந்த 5 காலங்களில் எப்பொழுதுமே நீர் தொழப்படக்கூடியவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பஞ்சகால பரைகாந்தி யோகக்ஷேம வகப்பிரபோ. இங்கே மகாபிரபோ அப்படின்னு பாட்டபேதமும் உண்டு. நித்திய ஜான பலைஸ்வரிய போகோபகரணாச்சுத. பஞ்சகால பரைகாந்தி, இந்த 5 காலங்களிலே பெருமாளை சேவிக்கக்கூடியவர்களுக்கு பேரு பஞ்சகால பரைகாந்திகள் அப்படின்னு. பரைகாந்தம் அப்படின்னு சொன்னா பெருமாளை தவிர வேறு யாரையும் சேவிக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு பரைகாந்தம் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பஞ்சகால பரைகாந்திகளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள். அப்படிப்பட்டவர் நித்திய ஞான பல ஐஸ்வர்ய போகோபகரணாச்சுத. இந்த 6 குணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல நித்தியமும் ஞான பல ஐஸ்வர்ய இந்த 3 விதமான முக்கிய குணங்களை வச்சுண்டு போகோபகரணாச்சுத, எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர். தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா விதமான விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் அந்த பெருமாள் அப்படின்னு. 11வது ஸ்லோகம். நமஸ்தே பிரம்மருத்ராதி லோகயாத்ரா பரிச்சத ஜன்ம பிரபிருதி தாசோஸ்மி சிஷ்யோஸ்மி தனயோஸ்மி தே. நமஸ்தே பெருமாளே உமக்கு நமஸ்காரம். நீர் யார் அப்படின்னு கேட்டா, பிரம்மா ருத்ராதி லோக யாத்ரா பரிச்சத, பிரம்மன் படைப்பு தொழிலை செய்விக்கக்கூடியவர். அந்த பிரம்மாவுக்கு நீர்தான் அந்தர்யாத்மாவாக இருந்து கொண்டு அவரை நியமிப்பவர் படைப்பு. அதே மாதிரி ருத்ரன் இந்த படைத்த எல்லா விதமான பொருட்களையும் தன்லீலப்படுத்திக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ருத்ரனுக்குள்ள அந்தர்யாமியா இருந்துட்டு நீர்தான் அவரை அந்த கர்மாவை செய்து வைக்கிறேன். அதே மாதிரி லோகயாத்ரா பரிச்சதை, இப்படி பிரம்மருத்ராதிகளை கொண்டு இந்த உலகத்தை நடத்தி வைக்கக்கூடியவர், உலகத்தினுடைய யாத்திரை பயணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட உம்மிடத்தில் ஜென்ம பிரவிற்த்தி, பிறந்தது முதலாக தாசோஸ்மி, நான் உமக்கு தொண்டனாக தாசனாக இருக்கிறேன். அப்பேற்பட்டவன் நான். அது மட்டும் இல்லை, சிஷ்யோஸ்மி, உமக்கு சிஷ்யனாகவும் நான் தான் இருக்கிறேன். தனயோஸ்மி, சிஷ்யன் மட்டும் இல்லை, உமக்கு தனையன் பிள்ளையாகவும் நான் தான் இருக்கிறேன். அப்போ உமக்கு தாசன் நான், உமக்கு சிஷ்யன் நான், உமக்கு பிள்ளை நான். இந்த 3 விதங்கள்ல நான் உமக்கு இருக்கிறேன். எப்போ? ஜென்ம பிரவிற்த்தி அப்படின்னு காண்பிக்கிறார் இந்த இடத்துல. 12வது ஸ்லோகம். இதுல 3 வரிகள் வரும். தொஞ்சஸ்வாமி குருர் மாதா பிதாச்ச மம மாதவ அபித்வாம் பகவன் பிரம்மன்னு சர்வசக்ரோ மகர்ஷயா திரஷ்டும் எஷ்டுமபி ஸ்தோத்தும் நகி ஸ்மர்த்தும் அபீஷதே. தொஞ்ச சுவாமி, நீர் தான் எனக்கு சுவாமி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 11வது ஸ்லோகத்தில் உமக்கு தாசனா இருக்கேன்னு சொன்னார் இல்லையா. அப்போ நான் தாசனா இருக்கேன்னா அப்போ நீர் யார் எனக்கு? நீர் எனக்கு சுவாமி. குருர் மாதா பிதாச்ச, நீர் தான் எனக்கு குரு மாதா பிதா. ஏன்னா சிஷ்யன்னு சொன்னார். அப்போ குரு மாதா பிதா, இந்த குரு அப்படிங்கிற இடத்துல குருவுக்கு தானே சிஷ்யனா இருப்போம். அதனால நீர் குருவா இருக்கிறதுனால தான் நான் உமக்கு சிஷ்யனா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாதா பிதா, போன ஸ்லோகத்தில் 11 சொல்றச்சு தனயோஸ்மிதே அப்படின்னார், உமக்கு பிள்ளையாக இருக்கேன்னு. அப்போ நீர் யார் எனக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு மாதா பிதா. மாதவரே நீர் தான் எனக்கு இது எல்லாமே. அபித்வம் பகவன் பிரம்மன்னு சர்வசக்ரோ மகர்ஷயா, அப்படி இருந்தும் கூட பகவானே பெருமாளே நீர் பரபிரம்மஸ்வரூபமானவர். அப்படிப்பட்ட உண்மை சக்ரன், அதாவது சர்வசக்ரகான எல்லா விதமான தேவர்களும் மகரிஷிகளும் திரஷ்டும் பார்ப்பதற்கோ
எஷ்டும் உம்மை குறித்து திரவிய தியாகத்தை யாகத்தின் மூலமாக செய்வதற்கோ, எஷ்டும்னா யாகம் செய்யறதுன்னு அர்த்தம். ஸ்தோத்தும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ, நகி ஸ்மர்த்தும் அபீஷத்தை உம்மை பற்றி நினச்சி பார்க்கறதுக்கு கூட ரொம்ப ஒரு அதீதமான ஒரு விஷயம் அதெல்லாம். ஏன்னா பரபிரம்ம சுரூபமானவர் உம்மை பார்க்க முடியுமானா முடியாது, ரொம்ப கஷ்டம். எஷ்டும் உம்மை குறித்து ஏதாவது ஒரு திரவிய தியாகத்தை சரியான முறையில் செய்யலான்னா அதுவும் முடியாது. ஸ்தோத்தும் உம்மை சரி ஸ்தோத்திரமாவது பண்ணலாமான்னா அதுவும் முடியாது. சரி நினைச்சாவது பார்க்கலாமான்னா நினைக்கவும் முடியாது. ஏன்னா நீர் அப்பேற்பட்டவர் இல்லை. யாரோ ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவளுடைய அந்த நினைவுகளில் இருக்கக்கூடியவர் அல்ல நீர். அதே மாதிரி உம்மை குறித்து ஒரு திரவியத்தை தியாகம் பண்ணவே முடியாது, உம்மை பார்க்கவே முடியாது, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணவே முடியாது. ஏன்னா நீர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராச்சே. பெருமாள் அப்பாற்பட்டவர். நம்ம கண்ணில் பார்த்துட முடியாது. நம்ம கண்ணில் பார்த்துட்டா அப்புறம் அவர் என்ன பெருமாள்? நம்ம ஒரு திரவியத்தை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு அவர் சந்தோஷப்பட்டுட்டாருன்னா அப்புறம் அது என்ன பெருமாள்? நம்ம ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டோன்னா அந்த ஸ்தோத்திரத்துக்கு சந்தோஷப்பட்டுட்டாருன்னா அது என்ன பெருமாள்? நம்ம நினைச்ச மாத்திரத்தை நம்ம மனசில் பிடிபட்டுறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பெருமாள்? பெருமாள் அது இல்லை. அது பக்தியினால் முடியுமே தவிர இந்த இடத்துல இவர் காண்பிக்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப சுலபத்தில் நீர் உம்மை எல்லாத்தையும் எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்படி காண்பிக்கிறார். சக்கரன் முதலானவர்கள், அதாவது இந்திரன் முதலானவர்களோ மகரிஷிகளோ உம்மை பார்க்கறதுக்கோ, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ, உமக்கு ஒரு யாகம் பண்ணுறதுக்கோ, உம்மை நினச்சி பார்க்குறதோ கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சு என் பாக்கியம் என்னங்கிறத தான் இவர் இங்கே காண்பிக்கிறார். 13வது ஸ்லோகம். தாபத்ரய மகாகிராக பீஷணே பவசாகரே மஜ்ஜதாம் நாத நௌரேஷா பிரணதிஸ்தத் பதார்பிதா. தாபத்ரயம், இந்த தாபத்ரயம் அப்படிங்கிறது மகாகிரகம், அப்படியே பீஷண பவசாகரம். இது ஒரு பவசாகரம். இந்த பவசாகரம் எப்பேற்பட்டது? அதாவது சம்சார சாகரம்ங்கிறது தாபத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகிராகம். மகாகிரகம்னு சொன்னால் முதலைன்னு அர்த்தம். அது எப்பேற்பட்ட முதலை? அது பீஷணம், ரொம்ப குரூரமாக இருக்கக்கூடியதான ஒரு முதலை. எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பவசாகரத்தில், சம்சார சாகரத்தில் இருக்குது. அதுவும் எப்பேற்பட்ட அந்த முதலை அப்படின்னு சொன்னால் தாபத்ரயம்னு சொல்லக்கூடிய அந்த முதலை. அதாவது முதலையை இந்த இடத்துல எப்படி உருவகப்படுத்துறாருன்னா தாபத்ரயம்ங்கிற இதில் உருவப்படுத்துறார். அதாவது ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய 3 விதமான துக்கம். அதுதான் தாபத்ரயம்னு சொல்லுவோம். அந்த 3 விதமான துக்கம் தான் உருவெடுத்து வந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா மகாகிராகம்னு சொல்லக்கூடிய முதலை போல இருக்குமா. அதுவும் குரூரமான முதலை. அந்த முதலை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கடலில் இருக்கா. எந்த கடல்? சம்சார சாகரம்ங்கிற கடலில். அப்பேற்பட்ட கடலில் மஜ்ஜதாம் முழுகி கொண்டிருக்கக்கூடியவன் நான். நாத நௌரேஷா, நீர்தான் படகு போல, ஒரு நாவாய் போல காப்பாற்றக்கூடியவர். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குரூரமான ஒரு கடலில் முழுகின்றிருக்கான்னா அவனுக்கு படகு எது? காப்பாற்றக்கூடிய ரக்ஷ படகு எது அப்படின்னு கேட்டால் தலைவரே நீர்தான், என்னுடைய தலைவனே நீர்தான். ஏன்னா பிரணதிஸ்வத் பதர்பிதா, ஏன்னா என்னுடைய பிரணதி, நான் உன்னை சேவித்து என்னுடைய பிராணனை உன்னுடைய பாதங்களில் நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன். அப்போ அப்படி அர்ப்பணம் பண்ண அந்த பாதத்தில் அர்ப்பணம் பண்ண அந்த ஜீவனை இந்த இப்பேற்பட்ட கடல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நீர் தான் படகு போல காப்பாற்றுவீர், உமக்குத்தான் அந்த சாமர்த்தியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறார். 14வது ஸ்லோகம். அநாதாய ஜெகநாத சரண்ய சரணார்த்தினே பிரசீத சீதத்தே மக்கியம் நமஸ்தே பக்தவத்சல. அப்படியே தொடர்ச்சியாக 2 வார்த்தைகளில் அழகாக காண்பிக்கிறார். அநாதாய ஜெகநாத, நான் அநாதை, நீரோ ஜெகநாதன். இந்த அநாதைக்கு நீர்தான் ஜெகநாதன், தலைவன் அப்படின்னு அர்த்தம். சரண்ய சரணார்த்தினே, சரண்யன் அடையப்படக்கூடியவர். சரணார்த்தினே யாராலே அப்படின்னா புகழ் இல்லாதவர்கள்னாலே. சரணார்த்தி அப்படின்னு சொன்னால் புகழ் இல்லாதவர்கள், புகழற்றவர்கள், அவர்கள்னாலே புகழாக பற்றக்கூடியவர் நீர். பிரசீத சீதத்தே மக்கியம். சீதத்தே அப்படின்னா அழிந்து கொண்டிருக்கக்கூடியவன், குறைந்து கொண்டிருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட என்னை பிரசீத, சந்தோஷப்படுத்து, ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். மக்கியம் என்னை, நமஸ்தே பக்தவத்சல, பக்தர்களுக்கு தாய் போன்று இருக்கக்கூடியவரே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு காண்பிக்கிறார் 14ல். 15வது ஸ்லோகம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் எதர்ச்சனம் தத்க்ஷந்தவ்யம் பிரபன்னானாம் அபராத சகோஹ்யசி. மந்திரஹீனம், மந்திரத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ, கிரியாஹீனம் நாம் செய்யக்கூடிய செயல்களில் குறைபாடுகள் இருந்தாலோ, பக்திஹீனம் என்னுடைய பக்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ, எதர்ச்சனம் நான் செய்யக்கூடிய அர்ச்சனைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ, தத்க்ஷந்தவ்யம் அதை எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வீர். பிரபன்னானாம், பிரபன்னன், நான் பிரபன்னன், என்னுடைய பிராணனை உம்மிடத்திலே அர்ப்பணம் செய்தவன். அப்பேற்பட்டவனுடைய குற்றங்கள் அபராத சகோஹ்யசி, அதையெல்லாம் பொறுத்து கொள்ள கடவது, அதையெல்லாம் பொறுத்து கொண்டு எங்களை ஏற்றுக்கொள்ள கடவது அப்படிங்கிற மாதிரி 15வது ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார்.
அதுக்கப்புறம் 16வது ஸ்லோகம், அஜ்ஞானாத்யதிவா ஜானாத் அசுபம் யத்கிருதம் மயா க்ஷந்தவ்யம் ததசேஷேன தாஸ்யேன ச கிருஹாண மாம். அஜ்ஞானாத், அஜ்ஞானத்தினாலே, அதாவது ஞானம் இல்லாததன் காரணத்தினாலோ, எதி ஒருவேளை ஞானாத், ஞானம் இருக்கிறதுனால, அதிகப்படியான ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ, அசுபம் ஏதாவது செய்யத்தகாத ஒரு செயலை மயா ஏதாவது செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்ன க்ஷந்தவ்யம் தது அசேஷேன, எல்லா அந்த அத்தனை குற்றங்களையும் க்ஷந்தவ்யம் பொறுத்துக்கவீர். ஏன்னா தாஸ்யனச்ச கிரஹ்யமாம், என்னை ஒரு தாசனாக, ஒரு தொண்டனாக நீர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அசுபமான ஒரு விஷயத்தை, காரியத்தை நான் செய்திருந்தேனே ஆனால் அதை எல்லாத்தையும் பொறுத்துண்டு என்னை ஒரு தாசனாக ஏற்றிருந்து நீர்தான் என்னை நீர் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் 16வது ஸ்லோகத்தில். 17வது ஸ்லோகம், சர்வேஷு தேசகாலேஷு சர்வாவஸ்தாசு சாச்சுத கிங்கரோஸ்மி ஹிருஷிகேஷ பூயோ பூயோஸ்மி கிங்கர. சர்வேஷு தேசகாலேஷு, எல்லா விதமான தேசங்கள்லையும் சரி, எல்லா காலங்கள்லையும் சரி, சர்வாவஸ்தாசு எல்லா விதமான அவஸ்தை நிலைகள்லையும் சரி, அச்சுத அச்சுதனே கிங்கரோஸ்மி ஹிருஷிகேஷ, ஹே ஹிருஷிகேஷனே, இந்திரியங்களை எல்லாம் அடக்கினவரே, உமக்கு நான் தான் கிங்கரன். கிங்கரன்னா தொண்டன். அப்பேற்பட்ட இந்த கிங்கரன் உம்மை பூயோ பூயோஸ்மி, நான் தான் திரும்ப திரும்ப உமக்கு கிங்கரனாக இருந்து கொண்டே இருக்கிறேன். வேறு எந்த விதமான நிலையிலையும் நான் உமக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படலை, உமக்கு தொண்டனாகத்தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகையினால பெருமாளே என்னை ஏற்றுக்கொள்ள கடவீர் அப்படின்னு சொல்லி இந்த 4வது ஜனந்தே ஸ்தோத்திரத்தை முடிக்கிறார்.